காளான் குருமா சப்பாத்தி தோசை இட்லிக்குன்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? இது செய்யறதுக்காக ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்திருக்கேன். கூடவே 3 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை இலை. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுறலாம். இப்போ 2 பேக்கெட் காளானை 4 கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இதுக்கு ஒரு பேக்கெட்லேருந்து 2 பேக்கெட் வரைக்கும் நம்ம சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணி எடுத்துடலாம். காளானே தண்ணி விடு, அதனால தண்ணி சேர்த்து தேவையில்லை. காளான் வேக்கிறதுக்குள்ள ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 1 டீஸ்பூன் கசகசா, 8லேருந்து 10 முந்திரி, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 டீஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்தி இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 8 நிமிஷம் கழித்து காளான் நல்லா வெந்த பிறகு அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுதை அது கூட சேர்த்திட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி 1 கப்லேருந்து 1.5 கப் வரைக்கும் சேர்த்திக்கலாம். ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் இதை நம்ம கொதிக்க விட்டுடலாம். இப்போது கொதி வந்த பிறகு கொஞ்சமாக நான் புதினா இலை சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கணும்னா சூப்பரான காளான் குருமா ரெடி ஆயிடும். ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டாடா, பை பாய்.